நேத்து எங்க மச்சிக்கு கல்யாண நாள். ஸோ அதோட மினி விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடியே கோன் விடணும்னு நினச்சேன். விட முடியல மச்சிக்கு விட்டுட்டு இருந்ததுனால. ஸோ அதனால் காலையில் சிம்பிளான ஒரு டிசைன் வந்துட்டு நான் எனக்கு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மச்சி வந்துட்டு சென்னை ஸ்டைல் பிரியாணி செஞ்சாங்க. நான் இது வரைக்கும் வீட்டில் செஞ்ச பிரியாணியான்ட்டு அம்மா அவ்வளோக்கா பிரியாணி செய்ய தெரியாது. அதனால் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. காலையிலேருந்து அலைச்சலாகவே இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ரிபப்ளிக் டே. ஸோ ஜாஷியா ஸ்கூல்லேயும் வந்துட்டு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு ஒரு 11:30 மணிக்கு தான் வந்துட்டு ஒரு 12 மணி ஆயிருக்கும். அப்போ தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் சமைச்சு வந்துட்டு மச்சி எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஸோ கேக் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க எங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக்கர். ஸோ இவங்க கிட்டேருந்து தான் எல்லா கேக்கும் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி ஜாஷியா பர்த்டேலேயே சூப்பராக வந்துட்டு கேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஆனிவர்சரி மச்சியோட ஆனிவர்சரிக்கும் இவங்ககிட்டயே வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் கஸ்டமைஸ் பண்ணி. என்ஆர் டிலைட்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு கேக் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா அவங்கள வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டு மத்தியானம் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டோம். ஸோ ஈவினிங் போல் எந்திரிச்சு கேக்லாம் கட் பண்ணி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். மச்சியோட கேக் டிசைனும் அண்ட் மெஹந்தியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.